இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட ஸ்கல்ப்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் உடம்புக்கு மார்ஜின் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் நான். இப்போ இது வந்து ஃபேஸு. இது வந்து மூக்கு, ஆக்சுவலி ஃபேஸ். இது வந்து நார்மல் மார்ஜரின் தான். இதில் தான் அந்த குரோசைன், டேனிஷ் பேஸ்ட்ரி, பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. அதாவது குக்கிங் ஃபேட் வந்து ஆயிலு, எல்லோ பட்டர் வேறு. இது வந்து மார்ஜரின்னு சொல்லுவாங்க, கிளே மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ இந்த விஜய் சாரோட ஸ்கல்ப்சர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட பட்டர் ஸ்கல்ப்சர் வந்து ரஃப் ஒர்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். முதலே சொன்ன மாதிரி சாரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கொயரான ஃபேஸு. ஸோ அதுக்கான ஃபார்மேஷன் தான் இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த ரஃப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ மார்ஜரின் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெலட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சோராலும் ஐஸ்க்கான டெப்த்து, அதுக்கப்புறம் அந்த மூக்கு, நமக்குலாம் மூக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ரஃப் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து 4/8 நல்லா ஸ்மூத் பண்ணோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், கையில் ஸ்டிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவோம். இந்த ஹேரு இது எல்லாமே நான் பண்ணது எல்லாமே ரஃப் ஒர்க் தான், எதுவுமே ஃபைனல் கிடையாது. ஸோ ஃபைனல் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ப்சர் எல்லாமே வந்து கல் மாதிரி ஆகிடும். இந்த டெம்பரேச்சர் தான் மேட்ரு இந்த ஸ்கல்ப்சரில். ஏன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது ஃபினிஷிங் பண்ணும்போது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறாங்கன்னு. ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டன் ஆகணும். ஒரு 1/2 an hour to 40 minutes வந்து பார்த்தீங்கன்னா சில்லு டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா இந்த ஸ்கல்ப்சர் வந்து கல் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் டூல்ஸ் வச்சு ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள், அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேவா? இந்த ஸ்கல்ப்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes இப்போ சில் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து திரும்ப ஒர்க் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அஜித் சாரோட போர்ட்ரேட் ஸ்கல்ப்சர் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். வந்து ரஃப் ஒர்க் ஆர்மேச்சர் பண்ணோம், அப்புறம் இனிஷியல் லே அவுட் பண்ணோம், ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் வந்து ஃபேஸோட ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து கொஞ்சம் ஓல் ஷேப் லென்த்தியான ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் உண்டு.
அதனால் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஆர்மேச்சர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேம் க்ரியேட்டிங் லே அவுட் மட்டும் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இது திரும்ப வந்து ஏசி நல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் நல்ல சில்லு டெம்பரேச்சரில் கொண்டு போயிட்டு இந்த ஸ்கல்ப்சர் வச்சுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு ஹை சில்னஸ் நல்லா ஃப்ரோசன் ஆகிரும். அந்த மார்ஜின்லாம் இன்னும் நல்ல கல் மாதிரி ஆயிரும். ஸோ தட் அந்த நோஸோட ஃபினிஷிங், இந்த கண்ணோட ஃபினிஷிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மேட்டர்ஸ் அ லாட் இன் பட்டர் ஸ்கல்ப்சர். ஆனால் கையில் வந்து வெண்ணெய் ஒட்டவே கூடாது ஃபினிஷிங் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம ரஃப் லேஅவுட் எவ்வளோ வேணால் ஒர்க் பண்ணலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவோம். நல்லா ஃப்ரீஸ் ஆகி கல் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் ஸ்ட்ரக்சர், அந்த ரஃப் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலு, அந்த ஃபினிஷ்லாம் வந்து மார்ஜின் வந்து ஒட்டுற ஃபேஸில் டெம்பரேச்சர் வந்து கம்மி, லோ டெம்பரேச்சரில் வந்து ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் பண்ண முடியாது மார்ஜின் ஸ்கல்ப்சரில். ஸோ நவ் ஐ எம் ஒர்க்கிங் தி தாடி. அவருக்கு அழகே தாடி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாரோட என்டையர் போர்ட்ரேட் ஸ்கல்ப்சர் வந்து ஃபேஸ்க்கான ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். இல்லை போட்டு 5.5-6 hours ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஸ்கல்ப்சரை. இதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா சாரோட ஃபேஸ் வந்து நான் முதலே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் வந்து ஓல்ட் ஷேப்பாக இருக்கும் ஃபேஸு. பிகாஸ் ஆஃப் இஸ் பியர்ட்னாலேயே அந்த லுக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பியர்ட்லேயே நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு நாங்கள் பண்ணும்போது. சம்வாட் கெட் எப்படி மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ சாரோட லுக்ஸ், அந்த ஒரு ரஃப் ஃபீல் எல்லாமே நல்லா வந்திருக்கு. மெயின் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இது தான் வந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் போஸ்டர் எடுத்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் போஸ்டருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஸ்கெச்சஸ் எடுத்து வந்தோம் இவரோட லுக்ஸு. இதில் வந்து மெயின் வந்து இதில் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கண்ணாடி தான். ஸோ இந்த ஸ்பெக்ஸை வந்து தனியாக நாங்கள் வந்து ஒரு மெட்டல் ராடில் பண்ணி அதுக்கப்புறம் நூல்லாம் சுற்றி மார்ஜின் அப்ளை பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அது எடுத்து போட்டால் தான் இந்த ஸ்கல்ப்சருக்கான லுக்ஸே வரும். அதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டு. பார்ப்போம் எப்படி வருது.
இங்கே பண்ணியிருக்கிற பட்டர் ஸ்கல்ப்சர், அதுவும் விஜய் சாரும் அஜித் சாரும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு பெரிய ஆர்ட்டு பட்டர் ஸ்கல்ப்சர் சொல்லுவாங்க. களிமண்ணில் எப்படி சிற்பங்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கலினரி இண்டஸ்ட்ரியில், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வெண்ணெயில் வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஆர்ட்டு. அதை வந்து ஒரு போர்ட்ரேட் ஸ்கல்ப்சர் தான் இன்றைக்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ப்சரை வந்து நீங்கள் வந்து கலைக்கண்ணோட பார்த்து இதில் உள்ள நுணுக்கங்கள், அந்த போர்ட்ரேட்டோட ஃபீலோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் அட்மைரிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் பண்ண எஃபர்ட் வந்து எங்கள் என்டையர் டீமுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு அவுட்புட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.